வெல்கம் டு தமிழ் சினிபூட். தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது, இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் போஸ்டர்ல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். தளபதி விஜய் தற்போது தி கோட் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கார். இந்த படத்துடைய ஷூட்டிங் மேற்கொள்ள முடிய போது. இந்த திரைப்படம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய், மீனாட்சி, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல ஏஜஸ் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகணும் தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா இந்த திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பெஸ்டிவல் படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்தியாவில கொண்டாட போறாங்க. சோ தி கோட் திரைப்படம் உலக அளவில் செப்டம்பர் 5ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பு வியாழக்கிழமை இந்த திரைப்படம் உலக அளவில் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரிலீஸ் டே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜயோடைய முடி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2005 இல்லைன்னா 2003 நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையமா கொண்டு அந்த ஒரு சீன் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே இந்த திரைப்படம் டைம் டிராவல் மூவின்னு சொல்றாங்க. அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய பையன் தளபதி விஜய் அவங்க அப்பா பண்ண விஷயங்களை டைம் டிராவல் மூலம் போய் அந்த இடத்துல அவரும் இருந்து அவங்க அப்பா கூட வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சம்பவமா இந்த படத்துடைய கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கேட்டார் போல இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் போஸ்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2023 இல்லைன்னா 25 காலகட்டத்துல நடக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க. அதே போல தளபதி விஜய் வந்து மறைச்சு பாக்குறாரு. இது ஒரு அப்பா விஜயோடைய போஸ்டர் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவரு எய்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்லாம் இடிகிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு பில்டிங்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோடைய பாதி கதைக்களம் வந்து வெளிநாட்டை மையமா கொண்டு உருவாகுது. வில்லனையும் விஜய் வெளிநாட்டை தான் சந்திக்கிறாருன்னா சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டரையும் அதே போல வடிவமைச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்களுடைய மங்காத்தா திரைப்படம் அவருடைய கெரியர்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த திரைப்படமும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் வெளியானுச்சு. அதற்கு அடுத்தபடியா தளபதி விஜயோடைய கோட் திரைப்படமும் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 14ஆம் தேதி படக்குழு தரப்புல இருந்து வெளியிட போறாங்க. கூடிய சீக்கிரமா இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வீடியோவையுமே படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க. இந்த படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்றதுனால அக்டோபர்ல இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை படக்குழு ரொம்ப கிராண்டா நடத்த போறாங்க. அதே போல ஆடியோ லான்ச்சில் இந்த படத்துடைய ட்ரெய்லரையும் படக்குழு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ தி கோட் திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி உலக லெவலில் ரிலீஸ் ஆகுது. அது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க, இந்த படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க, மங்கத்தா விட இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவா அப்படின்னு கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ